tested by fire, forged by time, built for history. The tougher the battle, the louder the victory. யாரை சொல்கிறேன்னு தெரியுங்களா? அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் அவர்களை பற்றி தான் சொல்கிறேன். ஃபைனலாக சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் ஆக்ட் பண்ண மூவி பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. எஸ், ஹீ இஸ் கம்மிங். ஃபைனலி ஹீ இஸ் கம்மிங். இந்த டைட்டிலுக்கு தாங்க வெயிட்டிங்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு தான் செம்ம வெயிட்டிங்கில் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே, அதாவது 23 ஜூலை தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா ஜனநாயகன் மூவி வந்து வேர்ல்டு வைட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்னொரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். பகவதி படம் இருக்குல்ல, ஸோ அந்த படத்துக்கும் வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் வந்து கொடுத்தாங்களாமா. அண்ட் நிறையா மியூட் பண்ணியிருக்காங்க சில வேர்ட்ஸை, அண்ட் சில சீன்ஸையும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேற்றுக்கு ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். என்னென்னா, ஸோ மூவி வந்து 3 hours அதுக்கு கிட்ட தான் வந்துருக்கு, 3 hours கிட்ட வந்துருக்கு. நேற்றுக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தேன், 50 seconds வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், நான் வந்து தேட்டருக்கு போய் 6 மாதம் ஆச்சு அப்படின்னு. லிட்ரலாக அதுதான் வந்து உண்மை. இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து எந்த மூவியும் இந்த லாஸ்ட்டு 6 months நான் பார்க்கவே இல்லை. எதுக்காக? நம்ம அண்ணன் விஜய் அவர்களுக்காக தான் நான் வந்து பார்க்காம வந்து இருந்தேன். சரி, நான் மட்டும் வந்து இது இப்படின்ட்டு வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலை. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருக்கிறத நான் வந்து பார்த்தேன். ஸோ சோஷியல் மீடியாவில் பார்க்கல தான் தெரிஞ்சுது. ஸோ அது எதுக்காகன்னு வந்து மறுபடியும் வந்து சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அவர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட்காக. ஸோ பிகாஸ் அவர் சைல்ட்ஹுட்டை வந்து அவர் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் எமோஷ்னல், ரைட்? நம்ம சைல்ட்ஹுட்டே வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷ்னலாகவும் ஹாப்பியாகவும் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அவருக்காக இந்த ஒரு 6 months அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கிறதுல பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து தோணுச்சு. அவருக்கு அது ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறது வந்து தோணுச்சு. அதனால தான் இந்த 6 மாதமாக எந்த படத்துக்குமே வந்து போகாமல் நான் வந்து இருந்தேன். ஸோ அவர் வரணும், அவர் படத்தை போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் எந்த படமாக இருந்தாலும் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகவே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து போகிறேன். ஸோ டிக்கெட் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து ப்ரே பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக கிடைக்கணும்.